பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். லெவன்த் ஏ நம்ம கிளாஸா? ஆமாங்க மிஸ். ஏய், நீங்க 3 பேரும் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தவங்க தானே? உன் பேரு கலை, உன் பேரு என்ன? சஞ்சனா மிஸ். என் பேர் பிரீத்தி மிஸ். நம்ம கிளாஸ் பிள்ளைங்க தானே? 3 பேர் லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருந்த பிள்ளைங்க தானே? வேற யாராவது 3 பேர் அனுப்புங்கன்னா எங்க போனாலும் நீங்க 3 பேர் தான் வருவீங்களா? மிஸ், நாங்க ஸ்கூலுக்கு சமூக சேவை எல்லாம் செய்வோங்க மிஸ். இந்த மாதிரி புக்ஸ் எடுத்து கொடுக்கறது, ஹெச்எம்க்கு கூட சாப்பாடு கூட வாங்கி தருவோங்க மிஸ். நல்ல பிள்ளைங்க தான். சரி, நம்ம கிளாஸ்க்கான புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதை எடுத்து கொண்டு போய் நம்ம கிளாஸ்ல வைங்க. அப்புறம் நான் வந்து நேம் எழுதிட்டு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேங்க மிஸ். சரி, இப்போ கிளாஸ்க்கு யாராவது வந்தாங்களா? புதுசா ஒரு ஐயா வந்தாருங்க மிஸ். அவர்கிட்ட ஐயம் கிட்ட கூட சொல்லவே இல்லைங்க மிஸ். புதுசாவா? அதான் நம்ம கிளாஸ் டீச்சர் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீன்ல. இல்ல மிஸ், இவர் துடைப்பாட ஆசிரியர். சும்மா இரண்டி, என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. கலை பேசுன தமிழ் தான் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கு. புதுசா யாருமா? என்னமோ தமிழையவே திரும்ப வந்து மாத்தி வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு? அது ஒண்ணு இல்லைங்க மிஸ். ஒரு பையன் நம்ம கிளாஸ்ல யூனிஃபார்ம் போடாம வந்துட்டான். அவனை பார்த்து எல்லாரும் நம்மளோட கிளாஸ் டீச்சர்னு நம்பி தேவையில்லாம பேசி விட்டுட்டோம். அதத்தான் பேசிட்டு இருக்கோம், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் தமிழையா வந்து அதை சரிப்படுத்திட்டாரு. நான் பிரேயர்ல என்ன சொன்னாங்க? யாரா இருந்தாலும் யூனிஃபார்மோட தான் வரணும்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? உண்மைதான் மிஸ். ஆனா ஒரு பையன் மட்டும் அப்படி வந்துட்டான். சரி சரி, எல்லாரும் கிளாஸ்ல போய் உட்காருங்க. மீதி வந்து பேசிக்கலாம். புக்ஸ் எடுத்துட்டு போங்க. என்ன? ஓகேங்க மிஸ். என்னடி கிண்டலாவே பேசிக்கிட்டு இருக்க? பேச்சே அப்படிதாங்க மிஸ். சரி சரி, போ. ஓகேங்க மிஸ். ஏண்டா அந்த ஸ்கூலை விட நிஜமா அந்த ஸ்கூல் சூப்பரா இருக்குல்ல? ஏன்னா அங்க பொம்பளை பிள்ளைங்க இல்ல, இங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அதனால ஜாலியா தான் இருக்கும். ரொம்ப பண்ணாதடா. அவன் உண்மையை தானே சொன்னான். டேய், நம்ம என்னடா வேணும்னே அப்படி பாய்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்தோம். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி இப்ப கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். கேர்ள்ஸ் பாய்ஸ் சேர்ந்த ஸ்கூலுக்கு. ஆனா நிஜமாவே பாய்ஸ் ஸ்கூலை விட இந்த மாதிரி 2 கலந்த ஸ்கூல்ல நம்ம சேர்ந்து படிச்சாதான் செம்ம ஜாலியா இருக்கும். அதுவும் நல்லாதான் இருக்கும். ஆமா, எங்க அந்த 3 பேர் காணோம்? அதான் புக்ஸ் எடுக்க போயிட்டாங்களே. ஆனா நல்ல கிளாஸ் ஓபி அடிக்கிறாளுங்க பாத்தியா? டேய், ஸ்கூல் படிக்கும் போதுல என்ஜாய் பண்ண முடியும், வேற எப்ப என்ஜாய் பண்ணுவ நீ? அதுவும் சரிதான். டேய் மச்சான், அங்க பாரு. என் கலை, நம்ம எப்போதுமே இப்படியே சுத்தலாம்னா கிளாஸுக்குள்ள இருக்கமோ இல்லையோ, ஆனா ஏதாவது ஒரு வேலைனா பறந்து பறந்து செய்யறோம்ல. இங்க நல்லா படிக்கிறவங்களோட நம்மள மாதிரி நல்லா படிக்காதவங்கள தான் மேம்களுக்கு மிஸ்ஸுங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுதான் ட்ரூ ஆச்சு. அப்புறம் என்ன? கலை, என்ன டார்லிங், என்னடி இங்கிலீஷ்லாம் பேசுற? எப்ப கத்துக்கிட்ட? நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்ல, நேத்து வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் தனியா போயிட்டு இருக்கேன்டி. அப்படியா? எங்க போற? அது எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க ரொம்ப சூப்பரா சொல்லி தராங்க. அவங்க கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? எங்களுக்குலாம் தெரியாம யாரு உனக்கு தெரிஞ்சவங்க? ஏய், என்னடி சும்மா நொய்யி நொய்யின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? வா, புக்க கொண்டு போய் வைக்கலாம். புக்க கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறம் புக்கெல்லாம் தருவாங்க. வா போலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? நீ கேவலமா உருட்டுற. சரி விடு, அரசியல் இதெல்லாம் சாதாரணம், இதெல்லாம் பெருசா எடுத்துட்டு பேசப்படாது. ஓகே? வாழ்க்கையில இந்த மாதிரி பல அடிகளை சந்திச்சுதான் நம்ம மேல வரணும்னு அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏதாவது புரிஞ்சுக்கோ சஞ்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாத டைலாக்ல பேசிட்டு இருக்க? வா போலாம். கலை, கலை பீட்டி. என்னடி நம்மள நோக்கி வரா? அறிவு கிட்ட ஏடி பண்ற? கொஞ்ச நேரம் இருடி. நீ எருமை படிக்கிறதுக்கு ஏன் பாக்கெட்ல கை விட்டுட்டு இருக்க? ஓ பாக்கெட்டா? சாரி. என்னடி பண்ணிட்டு இருக்க? குட் மார்னிங் மிஸ். ஏண்டி கிளாஸுக்குள்ளேயே இருக்க மாட்டீங்களாடி 3 பேரும்? மிஸ், புக் எடுத்துட்டு வர சொன்னாங்க மிஸ். அதாங்க மிஸ் எடுக்க போன ஆபீஸ் ரூமுக்கு. அது எப்படி உங்க 3 பேத்து மட்டும் கூப்பிடுவாங்க? அவங்க கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நீங்களா போயிருவீங்கடி. அது மட்டும் நல்லா தெரியும். என்ன மிஸ், அவங்க தான் மிஸ் எங்க 3 பேத்தை கூப்பிட்டாங்க. அதான் மிஸ் வந்தோம். என்னவோ 10th ஃபுல்லா ஓபி அடிச்சாச்சு. 11th 12th என்ன பாடுபட்டு படிச்சு வெளியே வர போறீங்களோ? சரி, எடுத்துட்டு போங்க. மிஸ், காலை வணக்கம். என்னடி எப்ப பார்த்தாலும் பட்டையை போட்டுட்டு சுத்துற? மிஸ், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் முருக பக்தன் மிஸ். எப்போதுமே பட்டையும் சட்டையுமாக இருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஏபா, முடியலடா சாமி. இப்ப கிளாஸ் காரடி வருவா? மிஸ், யாருமே வரலைங்க மிஸ். இப்ப தாமரை மேம் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு பசங்களை அமைதியா பாத்துக்க சொன்னாங்க மிஸ். நீங்களே ஒரு அடங்காப்பராதி, இல்ல நீங்க போய் பசங்களை பாத்துக்க போறீங்களா? போங்க, இந்த சத்து நேரத்துல மிஸ் வருவாங்க. மிஸ், எனக்கு ஒரு ஐயம். இது ஐயாவா? மிஸ், ஐயம். ஐயம் என்றால் சந்தேகம். ஓஹோ, நீங்க எங்களுக்கு தமிழ் சொல்லி தரீங்களோ? என்னடா
மிஸ் உங்களுக்கு தமிழ் தெரிந்திருந்தால் அவள் ஐயம் என்று கேட்கும் போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அல்லவா? உங்களுக்கு தமிழ் தெரியல அடிங்க. என்ன சேர்ந்து காய்கிறீங்களா? போங்க கிளாஸ்க்கு. மிஸ், எங்க பேச்சுவார்த்தைகளே அப்படிதான். எங்கள் தமிழ் ஐயா அழகாக எங்களுக்கு தமிழ் பேச சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் தாங்கள் தமிழாக நாங்க பேசுகிறோம். என்னமோ போங்க. இன்னொரு தடவை கண்ணில் பட்டீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. மிஸ், எனக்கு ஒரு ஐயம். டவுட் இங்கிலீஷ்ல கேட்டா மிஸ், எங்க தமிழ் ஐயா எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அப்படிதான் மிஸ் எங்களால பேச முடியும். அதனாலதான் நாங்க அப்படி பேசிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி தொலைங்க. இல்ல மிஸ், இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் படிக்கிறாங்க, என் தங்கச்சி உட்பட. என் தங்கச்சி கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கு மிஸ். ஆனா ஏன் எங்க 3 பேர் எங்கனுக்குள்ள பார்த்தாலும் கார்ப்பரேஷன் கக்கூஸ்ல போயிட்டு வந்த மாதிரி உங்க மூஞ்சி இருக்கு. அடியே அஞ்சனா, ஒரு பிடி ஆசிரியரை பார்த்து இப்படியா நீ சொல்லுவ? இப்படிலாம் பேசக்கூடாது மிஸ், மன்னிச்சிருங்க மிஸ். வா, நம்ம போய் புத்தகத்தை உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு நம்ம தாமரை மிஸ்ஸை அடுத்து கொண்டு வருவோம். அவங்க நமக்கு புக்ஸ் எல்லாம் தருவாங்க. சரியாக சொன்ன நண்பி. நண்பி, கொஞ்சம் மூடிட்டு வரீங்களா? இதோ வருகிறேன். பேசுவீங்கடி, பேசுங்க. என்ன பண்றது, நானும் உங்க மாதிரிலாம் கடந்துதான் வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். போய் கிளாஸ்ல போய் அமைதியா உட்காருறீங்க. சத்தம் ஏதாவது போட்டீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோ. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரவுண்ட்ஸ் வருவேன் நானு. சரிங்க மிஸ். இங்க பாரு, பட்டை போடுறதுனால உன்னை எல்லாருமே நல்லவங்க நினைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காத. என்ன, பட்டை போட்டா அதுக்கான மரியாதை கொடுக்கணும். நான் எப்போதும் அதுக்கான மரியாதை கொடுத்து விடுவேன் மிஸ். போங்கடி, உங்ககிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம் போல. போங்க மிஸ். இடம் கூட அங்க காலியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். எனது சகோதரி சொன்னாள். ஏனால் வாரம் வாரம் அவளுக்கு போயிட்டு வருவாள். சே, போங்கடி முதல்ல. டேய், என்னடா இப்படி கலாய்க்கிறாளுங்க 3 பேரும்? சத்தியமா இது 3 அடங்காததா இருக்கும் போல. நம்ம எப்படி நம்ம ஸ்கூல்ல 3 பேரும் அடங்க மாட்டோமோ அதே மாதிரி இவனுக்கு 3 பேரும். டேய், நல்லா தான்டா ஃப்ரெண்ட் சேர்ந்துருக்கோம். அதான் பாரு. இவா புக்ஸ் எடுத்துட்டு வராங்க. புக்ஸ் கொடுப்பாங்க. வா கிளாஸ்க்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா இருங்க. எதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சாரிங் மிஸ். மே கமிங் மே. நீ புதுசா வந்திருக்க பையன் பிரவீன் தானே? நேத்துல இன்னைக்கு காலையில நீ தானே துணைப்பட ஆசிரியர் சொல்லி உள்ள வந்தேன்னு. உன்னை பத்தி தான் ஸ்டாஃப் ரூம்ல ஒரே பேச்சுப்பா. இப்ப எங்க போயிட்டு வர? ஆமாங்க மிஸ், அப்படி நம்பர் மாதிரி ஒண்ணே பண்ணிட்டாங்க மிஸ். மிஸ் சாரிங் மிஸ், வேணும்னு பண்ணலைங்க மிஸ். எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னை சாரி நம்பினாங்க மிஸ். அப்படி நடந்துக்கிட்டேன். ரியலி வெரி சாரிங் மிஸ். ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தேங்க மிஸ். லூஸ் மோஷன். ஷட் அப், அமைதியா இருங்க. சரி, இனிமேல அப்படி கிளாஸ் அவர்ஸ் சும்மா வெளியே போக கூடாது. என்ன, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவேன். நாளையில இருந்து எல்லாரும் கரெக்டா கிளாஸ்க்கு. நாளைல இருந்து உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன, போய் உட்காருங்க போங்க. ஏன்டா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க? நான் படிச்ச ஸ்கூல்ல நான் காமெடி ஏதாப்ப சுத்திட்டு தெரிஞ்சேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் போய் சிரிக்க வச்சுட்டே இருப்பியா? ஏன்டா லூஸ் மோசன்னு சொன்ன? டேய், எனக்கு வயித்த கலக்கிருச்சுடா. அதனாலதான் லூஸ் மோசன்னு சொன்னேன். அப்படியாத அர்த்தமா இருக்காது. மிளகா அரைச்சு விட்டு போயிருவானு. ஆனாலும் பிரவீனே இந்த அளவுக்கு இல்லன்னா சும்மா இருங்கடா. சி, கிளாஸ் ஒரு கிரிஞ்சா இருக்குல்ல. இப்படி கிரிஞ்சா இருந்தா டிசி வாங்கிட்டு கிளம்பு. எக்ஸ்கியூஸ் மீ. அமைதியா இருங்கடி. ஏன்டி அவ்வளவு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீ சும்மா இருடி. எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது. எனக்கு புக் குடுக்கறேன்னு சொன்னாலே தலைவலி வந்துருடி. ஐயோ, அந்த புக்கை எப்ப தருவாங்கன்னு இருக்கு. சி, என்ன படிக்க போறியா? சேச்சா, அதானே. அதெல்லாம் அகராதியிலே இல்ல. அதுல ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த ஸ்மெல்லுக்காக. சி, என்னடி சோறு திங்கிற மாதிரி பேசுற? உண்மைதாண்டி, அதுல உள்ள ஸ்மெல் இருக்கு பாத்தியா? ஆஹா. சீக்கிரமா புக்கு தாங்க மே. ஆமாங்க மிஸ், சீக்கிரமா புக்கு தாங்க. அதுல உள்ள எல்லாத்தையும் சீக்கிரமா படிச்சு உங்ககிட்ட ஒப்பிச்சு நல்ல மார்க் எடுத்து ஸ்கூலுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்னு நினைச்சிருக்கேங்க மிஸ். ஆமாங்க மிஸ். அப்பப்பப்பா, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா? அதான் புக்ஸ் கொண்டு வந்தாச்சே. இனி ஒண்ணு கொடுக்கதான் போறோம். இங்க பாருங்க, நேம் படி கூப்பிடுறேன். வந்து வரிசையா வாங்கிட்டு போனோம். ஓகேவா? சத்தம் போடக்கூடாது. முதல்ல புக்கை வாங்கி புக்கை நல்லா செக் பண்ணுங்க. உள்ள ஒட்டி இருக்கும், அதை வந்து ஸ்கேல விட்டு நல்லா வந்து கிழிச்சு விடுங்க. ரெண்டாவது, பிரிண்ட் ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தாலோ இல்ல புக்ஸ்ல ஏதாவது ஒரு இது இருந்தாலும் உடனே பேர் எழுதுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுங்க. பேரை எழுதிட்டு கொடுத்தா வாங்க மாட்டேன். சோ புக்ஸ்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் கொண்டு வரணும். புரியுதா? அதுக்கப்புறம் தான் உங்க நேம் எழுதுறீங்க. முதல்ல புக்கை வாங்கி செக் பண்ணிட்டு பேர் எழுதி வைங்க. அப்புறம் புக்கை காணான்லாம் வந்து சொல்லக்கூடாது. என்ன, அடிக்கடி இந்த இஷ்யூஸ் நடந்துட்டே இருக்கு. புக்ஸை காணான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு டீச்சரா அப்புறம் வர்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க. எல்லாரும் கம்பல்சரி புக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கணும். புக்ஸை இங்கே வச்சுட்டு போனேன் காணாம போயிருச்சா அப்படிலாம் ரீசன் சொல்லக்கூடாது. புக்ஸை கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட் அன்னைக்கு என்ன பீரியடோ அன்னைக்கு எல்லா புக்ஸுமே வச்சிருக்கணும். புக்ஸை வீட்டுல வச்சுட்டுலாம் இங்க வரக்கூடாது. புரியுதா? அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். புக்ஸுக்கு எல்லாரும் அட்டை போட்டிருக்கணும். என்ன அட்டை போடுவீங்களோ தெரியாது. நீங்க சட்டை போடுற மாதிரி புக்குக்கு அட்டை போட்டிருக்கணும். இப்பவே சொல்லிட்டேன். அட்டை போடாம புக் எடுத்துட்டு, அது காமர்ஸ் புக்ல அட்டை போடாம வச்சிருந்தீங்க அவ்வளவுதான். என்ன, புக்ஸையும் தாண்டி கைடெல்லாம் வாங்க சொல்லுவேன். எல்லாத்தையும் வாங்கி உங்களை நீ மாங்குன்னு படிக்க வைக்கிறது மட்டும்தான். மிஸ்,
தயவு செஞ்சு நீங்க சீரியஸா இருக்காதீங்க மிஸ். கிளாஸ் மிஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருப்பாங்க தெரியுமா மிஸ்? நீங்க சீரியஸா இருந்து காமெடி பீஸா இருக்குங்க மிஸ். நான் சீரியஸா நடந்துக்கிறது காமெடி பீஸா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? சாரி, தெரியாம காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டேன். நான் வந்து அதாவது உங்ககிட்ட ஹாப்பியா நடந்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. புரியுதா? அட்டை போடுறது இல்லாம அதுக்கு லேபிள் ஒட்டணும், பின் அடிக்கணும். அட்டை போடாம ஒருத்தர் புக் வச்சிருந்தாரு அவ்வளவுதான். நாளைக்கே அட்டை போடுறீங்க. அட்டை வாங்குறதுக்கு காசு இல்ல அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். முக்கியமா அட்டை போட்டு லேபிள் ஒட்டுங்க. லேபிள் ஒட்டி அதுலயும் உங்க பேர் எழுதிக்கோங்க. புக்ஸ் எல்லாத்துக்கும் அட்டை போடணும். அப்புறம் காமர்ஸ்க்கு ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு ஒரு நோட்டு, ஃபேர் நோட் ஒன்று. கண்டிப்பா ஃபேர் நோட்டு எழுதி சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு லெசன் முடிக்கும் போது ஃபேர் நோட்டு கண்டிப்பா சப்மிட் பண்ணி ஆகணும். நான் சொல்ற டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும், அவ்வளவுதான். டெய்லி லெசன் எடுத்துவேன், டெய்லி 1 மார்க் டெஸ்ட் வைப்பேன். புரியுதா? சரி, ஒரு நாள் லைனா வந்து புக்ஸ் வாங்கிக்கோங்க. வந்துட்டீங்களா நீங்க 3 பேரா? சரிப்பா, பசங்களுக்கு நீங்க 2 பேர் எடுத்து கொடுங்க. என்ன? ஓகேங்க மிஸ். 3 பேர் வரிசையா புக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன? அதே மாதிரி எல்லாத்துக்கும் புக்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து கொடுங்க. அப்புறம் வராதவங்க நேம அந்த பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு மகா, நீ நோட் பண்ணுமா. என்ன? வரிசையா புக்கை வாங்கிக்கோங்க. புக்கை வாங்கி நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்க. செக் பண்ணுங்க புக்கை. பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்க. என்ன? அதுக்கப்புறம் நீங்க பின்னாடி கொடுத்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த புக்கை பைண்டிங்லாம் பண்ணுவீங்களே, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா புக்கு கண்டிப்பா அட்டை போட்டிருக்கணும். புரியுதா? ஏண்டி நமக்கு தான் அட்டை போடுற பழக்கமே இல்ல. பழக்கம் போல ஒரு வருஷத்தை ஓட்டு வண்டி பேசாம ஸ்ட்ரிக்ட்டா சொல்றேன். ஆமா, பெரிய ஸ்ட்ரிக்ட். அமைதியா. சரி, எல்லா டக்கு டக்குன்னு புக்கை வாங்கிக்கோங்க. மிஸ், இந்த கிளாஸ் லீடர் அத பத்திலாம் சோ மறந்தே போயிட்டேன், ஞாபகப்படுத்திட்ட பிரீத்தி. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கிளாஸ்க்கு கண்டிப்பா ஒரு லீடர் வேணும். அப்புறம் குரூப் லீடர், இது எல்லாத்தையும் பிரிக்கணும். என்ன? ஸோ வந்து குரூப் லீடர்லாம் உங்கள் எக்ஸாமினேஷனை வச்சு தான் நான் வந்து எக்ஸாம் மார்க் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வச்சு தான் அதெல்லாம் நான் பிரிக்க முடியும். ஸோ ஒரு மாடல் டெஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் அதெல்லாம் பார்க்க முடியும். கிளாஸ் லீடரு நாளைக்கு வந்து பிரிச்சிடலாம். ஓகேவா? நாளைக்கு வந்து யாருன்னுங்கிறது நியமனம் பண்ணிடலாம். பாய்ஸ்க்கு ஒரு லீடர், கேர்ள்ஸ்க்கு ஒரு லீடர் வச்சுக்கலாம். அப்படின்னா தான் கிளாஸுக்கு செட் ஆகும். அப்படின்னா தான் உங்களெல்லாம் அடக்க முடியும். சரி, யாருக்கெல்லாம் கிளாஸ் லீடர் பதவிக்கு நிக்கணும்னு வில்லிங்கா இருக்கவங்க கை தூக்கிடுங்க. ஏச்சி அதெல்லாம் நமக்கு வராது. நம்ம கிளாஸ் லீடராக இருந்தால் பொறுப்பாலாம் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் காலைல எந்திரிக்கிறது 8 மணி, வர்றது 9 மணிக்கு ஸ்கூலு. அந்த பொறுப்பாக துறப்புலாம் நம்மளுக்கு ஆகாது. நம்ம எப்பயும் உருப்படாத மாதிரி தான் இருக்கணும். பிரீத்தி, அப்ப நீ நில்றி. யார் கிளாஸ் லீடர் நிக்கிறது? மகா நிக்க சொல்லலாம். மகா, எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த வாட்டி கிளாஸ் லீடர் நினைக்கிறேன். ஏய் போங்கடி, போன வருஷம் ஃபுல்லா இருக்க வச்சு என்னை ஒரு பாடா படுத்திட்டீங்க. இந்த வருஷமுமா நீ குறைஞ்சிருவியா? நீ கிளாஸ் லீடர் நிக்க போறியா? எனக்கு அந்த ஒர்க் எப்போதுமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா நான் நிற்பேன். எப்படியும் நாளைக்கு தான் ஓட் பார்ப்பாங்க. நீ இப்பவே கிளாஸ்ல பசங்க கிட்ட சொல்லி, பிள்ளைங்க கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சு. சீச்சி, அந்த பழக்கெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன, எனக்கு பசங்க கிட்டே பேச பிடிக்காது. பிள்ளைங்க கிட்டயுமே இந்த மேல உட்காந்துருக்காளுங்களே சீடு மூஞ்சிங்க, அவளுக்கு மூஞ்சிகளெல்லாம் பார்த்தா பத்திக்கிட்டு வருது எனக்கு. ஐயோ, அவளுக்கு தான் ஓட்டு போடலன்னா நீ ஜெயிக்க முடியாதுடி. ஏய், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடி. நான் எப்படி ஜெயிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி, நாளைக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வைப்பாங்களா? அப்ப எனக்கு என்னமோ அந்த உமனா மூஞ்சி நிப்பான்னு தோணுது. ஸோ கண்டிப்பா மகாதா ஜெயிக்கும். மகாதா ஜெயிப்பா பாக்க. ஸோ நாளைக்கு வந்து யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்களோ அவங்க வந்து முன்னாடி வாங்க. அவங்க கிட்ட ஓட் கேட்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓட் கேட்போம். அவங்க யாருக்கு ஓட் பண்றாங்களோ அவங்க தான் கிளாஸ் லீடர். கிளாஸ் லீடர் இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் நிறைய இருக்கணும். ஸோ பார்த்து முடிவு பண்ணிட்டு முன்னாடி வரணும். ஓகேவா? அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு ஆஃபீஸ் ரூம்ல பேசியிருக்கேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவும் கண்டிப்பா ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிச்சிரும். ஓகேவா? கரெக்டா ஸ்பெஷல் கிளாஸ் வரணும். இது எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு லீடர் போடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீடருக்கு வந்து போட்டாதான் எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறேன். நாளைல இருந்து கரெக்டா டைம் டேபிள் படி கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் இன்னும் சிலருக்கு சொல்றேன், கிளாஸ்ல அங்கங்க ஆடிட்டு ஓடிட்டு தெரியறது இதெல்லாம் வச்சுக்க கூடாது. என்ன, நீங்க 11th பசங்க, நீங்க தான் உங்களுக்கு அடுத்து இருக்கிற உங்களுக்கு கீழே இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஒரு முன் உதாரணமா இருக்கணும். புரியுதா? நானே ஒரு தற்குறி. என்ன பார்த்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 2ஆம் நம்பர் தற்குறி, 3ஆம் நம்பர் தற்குறி, 4ஆம் நம்பர் தற்குறி. அவளுக்கு அது அவ நல்லா படிக்கிற பொண்ணு. சரி, நம்ம 3 பேருமே ஒரு தற்குறிங்க. என்ன, அதே மாதிரி நம்ம பாய்ஸ் இருக்காங்களா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு 5ஆவது தற்குறி. அப்ப நம்ம வீட்ல இருந்து நாளைக்கு சீக்கிரமாவே கிளம்பணும். என்ன? ஆமா, வேற வழி. சரி, எல்லாரும் புக்ஸ் எடுத்து கொடுங்க. போங்கம்மா, சீக்கிரம் எடுத்து கொடுங்கம்மா. ஐயோ, இந்த வாசனை நீ இழுக்குதடி. ஐயோ, இந்த வாசனைக்கு சார் பிரியாணி கூட தோத்துறேன்னா, இந்த புது புக்ல வர ஸ்மெல் இருக்கே, அப்படி கடு சாப்பிடும் போல இருக்கு. எங்களை எல்லாரோட புக்கும் புதுசா வாங்கும்போது நல்லா மணக்கும். அப்புறம் போக போக அது கொஞ்சம் பழசாகவும் நல்லா மணக்கிறத விட்டுரும். ஆனா நம்ம புக்கெல்லாம் வாங்கின மாதிரியே மணக்கும். ஏன்னா நம்ம மிஸ் புக்ல பிரிண்டிங் மிஸ்டேக் நினைச்சேன்டி, ஒருத்தியாவது சொல்லுவானே. ஏ மகா, புக்கை அட்டை போட்டு வாடி, மறந்துடாத. என்ன, ஏன்னா நாங்களா போட மாட்டோம். யாராவது புக்கு கேட்டாங்கன்னா உன்கிட்ட தான் புக் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவோம். என்ன, அதான் இழிச்சவா நான் இருக்கேன்னடி. அப்புறம் என்ன, விடுங்க, நீ என் ஃப்ரெண்ட். டேய்,
உங்க புக்ஸுக்குலாம் நான் அட்டை போட்டு வரேன். அவ்வளவு தாராள மனசாடா நீ? இல்ல, எப்போதுமே நான் பழைய ஸ்கூல்ல எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் தான் அட்டை போட்டு கொடுப்பேன். எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. சரி விடு, எங்களுக்கா நஷ்டம், போட்டு கொடு. டே பிரவீனே, எனக்கு கண்ணாடி அட்டை சரியா? என்னென்ன அட்டை போடணும்னு சொல்லுங்கடா, நான் போட்டு தரேன். டேய் கவினே, என்ன ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். புக்ஸ் எல்லாம் இங்க தான் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். வெயிட்ட தூக்கிட்டு போக முடியாது பேக்ல. அதனால நான் புக் இங்க வச்சுட்டு போறேன். நீ பாத்துப்பியா? என் பக்கத்துல தானே இருக்க. ஏய், நானே புக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன், இங்கதான் வச்சுட்டு போறேன். அப்படியா? அப்ப நானும் வச்சுட்டு போறேன். நம்ம கிளாஸ்ல யார் வந்து எடுப்பா? நாளைக்கு லீடர் போட்டதுக்கு அப்புறம் அவங்க தான் பொறுப்பு எல்லாத்துக்கும். சரிடா. ஏய், அட்டை போடுறது ஒரு சைடு இருந்தாலும் லேபிள் வாங்கி விட்டுறது நல்லா இருக்கும்லடி. நம்ம எப்படியும் அட்டையே ஓசில தான் வாங்குவோம். இதுக்கு இடையில லேபிள்லாம் இருக்கு. மகா, நீ அட்டை வாங்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு புக்குக்கு மட்டும் சேர்த்து போட்டு கொண்டு தரியா? கொடுத்து தொலைங்கடி, வேற என்ன பண்ற? ஹை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா புதுசா புக் வாங்கும்போது அதுல உள்ள ஸ்மெல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ புக் வாங்கினாலும் அந்த மாதிரி அதை மோந்து பார்க்குற பழக்கம் இருக்கு. அப்புறம் நேற்று ஒரு கமெண்ட்டு, நீங்கள் இதில் யார மாதிரி அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதுக்கு நான் 2 விதத்தில் தான் பதில் சொல்லணும். அதாவது நான் தான் கலை கேரக்டர் தான் அட்மின்னு, ஓகேவா? இப்படி தான் இருப்பாங்க அவங்க, துருன்னு எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க நல்லா படிப்பாங்கப்பா. ஸோ வந்து யாரும் தப்பாக இது பண்ணிக்காதீங்க. நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி நானும் டீச்சருங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கேன். ஸோ மகாமாரி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். போட்டு படிப்பேன், அது வேறு விஷயம். ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. அப்புறம் 10th மார்க்கு 12th மார்க்கு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக என் மார்க் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டோரிக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் தரணும்னு கேட்டுக்கிறேன். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்களோன்னு நினச்சேன், பரவாயில்ல. ஓரளவுக்கு எனக்கு கொடுக்குறீங்க. அதுக்காகவே டெய்லி வீடியோ போடணும்னு தோணுது. இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல, சாரி. எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் இருக்கிற மெசேஜுக்கே ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அவ்வளோ மெசேஜ் வந்து கிடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி ஹார்ட் கொடுத்துறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சரி, டைட்டில்லாம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் இப்போ தான் நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக இன்னும் நிறையா இருக்குது ஸ்கூல் லைஃப்பில் எண்டே கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஸோ ஒன்றா கண்டிப்பாக கொண்டு வரோம். போக போக உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? நிறையா இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டைட்டில் இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கூலில் ஏதாவது அனுபவிச்சிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் சேர்த்து பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் என்னென்ன ஸ்கூலில் பண்ணேனோ அதை தான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். போக போக இன்னும் நிறையா விஷயங்களை நான் கொண்டு வருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.